Hi friends, welcome to Maha's Kitchen Diary. இதுதான் என் சேனல் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது முறுக்கும் லட்டும் தான். அந்த முறுக்கை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். புதுசாக ட்ரை பண்ண போகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நமக்கு செய்ய வருமான டவுட்டே வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியான முறுக்கு உங்களாலேயே செய்ய முடியும்னா எல்லாருக்கும் செஞ்சு காட்டி இந்த தீபாவளியை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன வேணும்னா இட்லி அரிசி 3 கப், இந்த அளவுக்கு 30-40 முறுக்கு வர வரும். அப்புறம் ரெட் சில்லி ஒரு 8-10 வரை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கல்ல 3 கப் எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஓமம் 4 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 3 டீஸ்பூன். கருப்பு எள்ளு தான் வேணும்னு இல்லை, வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். கடல மாவு 3/4 கப். இப்போது இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெட் சில்லியையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஆனதும் கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறை இருக்கும்போதே ஊற வச்ச சில்லியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கிறதுனால சில்லி அங்கங்கே தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாது. இல்லை நாம் மிக்சியில் போட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட் மாவோட கலக்கும் போது ரெட் கலராக தெரியும், முறுக்கும் கலராக வரும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் பொட்டுக்கல்ல 3 கப் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். என்னதான் நைஸாக பார்க்க தெரிஞ்சாலும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் இருக்கும். முறுக்கு புளியும் போது அந்த ஹோலில் போய் அடைச்சிக்கும், புளியே வராது. ஸோ இந்த மாதிரி சல்லடையில் போட்டு ஒரு தடவை எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பீசஸ் அடியில் நிற்குதுன்னு. அதை விட்டுட்டு நைஸ் பவுடரை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மாவில் கடல மாவு 3/4 கப் போட்டுட்டு எடுத்து வச்ச ஓமம், கருப்பு எள்ளு, உப்பு, பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, வெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக மாவு வரும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் பேனை வச்சு எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் ஆற வர காய விட்டு அதை அப்படியே மாவு மேலே ஊற்றி விட்டுடுங்க. லைட்டாக கரண்டியில் கலந்துட்டு சூடு ஆறுனதும் கையால் நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இப்போது அதே பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா காயறதுக்குள்ள மாவை முறுக்கச்சில் போட்டு இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மெதுவாக அதில் திருப்பி போட்டுடுங்க.
அதே மாதிரி ஒன்றா புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். இப்படி போடும்போது கரண்டியை எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு புழிஞ்சா முறுக்கு போடும்போது கரண்டியில் ஒட்டாமல் எண்ணெயில் ஈஸியாக விழுந்துடும். இந்த மாதிரி கம்பியில் திருப்பி போட்டால் முறுக்கு உடையாமல் வரும். இல்லை கரண்டியில் எடுக்கிறதா இருந்தால் நல்லா வெந்ததும் பார்த்து திருப்பி போடுங்க. இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் கிறிஸ்பி முறுக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவை உங்களாலையும் பார்க்க முடியும். தேங்க்யூ.